மலையின் மத்தியில் பறவைங்களோட வீடு. பறவைங்களோட ஊர்ல ரொட்டீன் லைஃப் எல்லாருக்கும் போர் அடிச்சிருச்சு. எல்லாரும் புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் எல்லாருமே அந்த ஊர் பார்க்ல சேர்ந்திருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா ஒரு ஐடியாவோட அங்க வந்திருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். நாம எப்பவுமே இந்த ஊருக்குள்ளேயே இருந்து போர் அடிக்கலையா? அதனாலதான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போலாமா? டூருக்கா? மறுபடியும் பக்கத்தூர் மலைக்கா? நான் வரல சாமி, அங்கெல்லாம் எனக்கு வர பிடிக்கல. சேச்சே, பக்கத்தூர் மலை இல்ல, இது ஃபாரின் ட்ரிப்பு. நம்ம வெளிநாட்டுக்கு போக போறோம். அதுவும் பஸ்ல இல்ல, ட்ரெயின்ல இல்ல, ஃப்ளைட்ல போக போறோம். ஃப்ளைட் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதுலயும் குழந்தைங்க குதிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ், ஃப்ளைட்டா? ஆகாயத்துல பறக்குமே பெரிய பறவை அதுதானே? அதுல ஏர் ஹோஸ்டஸுங்கெல்லாம் வந்துட்டு டீ வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேட்பாங்களாமே, அதுதானே சொல்றீங்க சிச்சு ஆண்டி? ஆமாண்ட பண்ணோ, எல்லாம் கொடுப்பாங்க. நாம போக போறது ஒரு மலைப்பகுதிக்கு. அங்க மலைக்கு மேலதான் வீடுங்களே இருக்கும். நாம எல்லாரும் ஒரு 3 நாள் அங்க தங்கிட்டு வரலாம். நமக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். செலவு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? பண செலவானா பரவாயில்ல சிச்சோ, ஆனா ஃப்ளைட்டை நினைச்சாதான் பயமா இருக்கு. நாம சேஃபா போய் சேர்ந்துருவோமா? அட, எதுக்கு நீ பயப்படுற? நாம பறவைங்க, நமக்கு ஆல்ரெடி பறக்க தெரியும். ஃப்ளைட்ல போறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா? நான் ரெடி. சிச்சோ, எப்ப போலாம்? நானும் ரெடி தான். என் பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். அம்மா, அங்க லொகேஷன்லாம் நல்லா இருக்குமா? நான் ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் பண்ணணும்ல. லொகேஷன் சூப்பரா இருக்கும்டா. சரி, எல்லாரும் ரெடி ஆகுங்க, நாம டூர் போக போறோம். 2 நாள் ஆச்சு. எல்லாரும் ஏர்போர்ட்க்கு போனாங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்ல போய் உக்காந்தாங்க. பசங்க எல்லாரும் ஜன்னல் சீட்ல தான் உட்காருவான்னு அடம் பிடிச்சி ஜன்னல் சீட்ல உட்காந்தாங்க. அப்போ பன்னு அந்த ஃப்ளைட்ல உட்காந்துக்கிட்டு, அம்மா, இந்த பெல்ட்டை என்னால போட முடியல, தொப்ப தடுக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ண சொல்றியா? சும்மா இருடா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, அமைதியா உட்காரு. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆச்சு. ஆகாயத்துல பறந்து போய்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து பறவைங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் ஏர் ஹோஸ்டஸ் ஃபுட் ராலிய தள்ளிக்கிட்டு வந்தாங்க. ஆண்டி, ஆண்டி, எனக்கு 2 சாண்ட்விச், 2 ஜூஸ், 2 ஸ்வீட்டு, இப்படி எல்லாம் 2 கொடுங்க. டேய், இது உன்னோட வீடு இல்லடா, மரியாதையை ஒன்னொன்னா வாங்கிக்கோ. அவளை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன்ல, வசூல் பண்ண வேண்டாமா? பன்னு ஃப்ளைட்ல கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டான். சிச்சு காக்கா நடுநடுவுல நம்ம போற இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில ஃப்ளைட் ஒரு அழகான தீவுல போய் லேண்ட் ஆச்சு. எல்லாரும் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஒரு பஸ்ல ஏறி கிளம்புனாங்க. அந்த பஸ் ஒரு மலைங்களுக்கு நடுவுல வந்து நின்னுச்சு. மேகங்கள் எல்லாம் அந்த மலையை மோதி போய்கிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாம தங்க போற வீடு அந்த மலைக்கு மேல இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. எல்லாரும் மேல பார்த்து, ரொம்ப நல்லா இருக்கு சிச்சு, ஆனா அங்க போறதுக்கு ரோடு எங்க இருக்கு? அங்க ஆட்டோ போகுமா? அப்போ சிச்சு காக்கா புலம்பிக்கிட்டே, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரோடு எதுவும் இல்ல, நாம ட்ரக்கிங் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அப்பதான் கிக்காவும் இருக்கும். எல்லாரும் இந்த மலை ஏறி தான் போகணும். அதை கேட்டு பாவம் பண்ணும், என்னது ட்ரக்கிங்கா? அப்படின்னா நடந்து மலை ஏறணுமா? சிச்சு ஆண்டி, இது டூர் இல்ல, எங்களுக்கு பனிஷ்மெண்ட். நான் வரல. அந்த ஃப்ளைட்ல கொடுத்த சாப்பாடு எல்லாமே இப்பவே கரைஞ்சு போயிடும் போல. சிச்சு, இது நீ டூர் பிளான் பண்ணப்போ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல. இவ்வளவு பெரிய மலையை ஏறுறதுன்னா அது சாதாரண விஷயமா? அட பரவாயில்ல சோட்டோ, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாரும் வாங்க போலாம். என்னால முடியாது, என்ன வேணும்னா யாராச்சும் பல்லக்குல தூக்கிட்டு போங்க. எல்லாரும் விருப்பமே இல்லாம மலை ஏற ஆரம்பிச்சாங்க. போற வழியில கல்லு முள்ளு எல்லாமே இருந்துச்சு. சிச்சு காக்கா எல்லாரையுமே உற்சாகப்படுத்தி கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா பன்னு மட்டும் எல்லார விடவும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த மலையை ஏறி போய்கிட்டு இருந்தான். 1/2 மணி நேரத்துல பன்னு ரொம்ப டயர்டாயி ஒரு இடத்துல உக்காந்துட்டான். ஐயோ, என்னோட காலு, என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. டாக்டர், டாக்டர் வாங்க, எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் மாஸ்க் வைங்க, பிரியாணி கொடுங்க. டேய் எழுந்துருடா, 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி உக்காந்துட்ட? இல்லம்மா, எனக்கு காலெல்லாம் நடுங்குது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ என்னமோ. என்னால இந்த மலையை ஏற முடியாது. சிச்சு அத்தை என்னை ஏமாத்திட்டாங்க. ஃப்ளைட்டுன்னு ஆசை காட்டி மலை ஏற விட்டுட்டாங்க. அப்போ துணியும் ரொம்ப கோவத்தோட, உண்மைதான் சிச்சு, பசங்க இருக்காங்கல்ல,
இங்க மேலே ஏறி போக வேற எந்த வழியும் இல்லையா? டோனி, இது அட்வென்ச்சர் ட்ரிப்பு, அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ண. டேய் பன்னு, கஷ்டப்பட்டு மேலே போயிட்டோம்னா அங்க இனிப்பான பழம் தேனெல்லாம் இருக்குடா, எழுந்திருடா. என்னது, தேன் இருக்குமா? அப்போ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் மறுபடியும் வரேன். ஆனா என்னோட பேக்கை நீங்க தான் சுமந்துக்கிட்டு வரணும். என்னது, உன்னோட பேக்கை நான் சுமக்கணுமா அப்படின்னு அதை தூக்கி பார்த்துட்டு, டேய் இதுல நான் கல்லா வச்சிருக்க, ஏன் இவ்வளோ வெயிட்டா இருக்கு? கல் இல்லம்மா, அதுல அவன் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். சிச்சு காக்கா வேற வழி இல்லாம அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு நடந்துச்சு. ஆனா பன்னு மட்டும் கையில எந்த ஒரு வெயிட்டையும் தூக்காம, ஐயோ காலு, ஐயோ இடுப்பு அப்படின்னு கத்திக்கிட்டே ஏறிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. வெயில் தாங்க முடியாம எல்லாரும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. ஆனா இன்னும் பாதி தூரம் கூட வரல. பன்னு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உக்காந்து வந்துகிட்டு இருந்தான். எல்லாருக்குமே ரொம்ப டயர்டா தான் இருந்துச்சு. சிச்சோ, நீயும் உன்னோட பிளானோ பேசாம வீட்லயே உக்காந்து தூங்கி இருந்திருப்பேன், நல்லா இருந்திருக்கும். இப்ப தண்டமா பணம் செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்து என்னால இங்க நடக்கவே முடியல. ஆமா சிச்சு ஆண்டி, நீங்க என்ன கொன்னுட்டீங்க. என்னோட ஆன்மா உங்களை சும்மா விட போறதில்ல. நான் ராத்திரியில வந்து உங்களை கொல்ல போறேன். சிச்சு, நீ பண்ணது அநியாயம். என் பிள்ளைய பாரு, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு. எதுக்காக இப்படி ஒரு மோசமான பிளான போட்ட? சிச்சு காக்கா பாவம் பன்னுவோட பேக கீழே எடுத்து வச்சுட்டு டயர்டா, அட ஏன் எல்லாரும் என்ன திட்டுறீங்க? ஏதோ அட்வென்ச்சரா இருக்குன்னு தானே நான் பிளான போட்டேன். இப்ப பன்னுவோட பேகையும் நான் தானே தூக்கிட்டு வரேன். அட அங்க பாருங்க, அங்க ஒரு அருவி இருக்கு, அங்க தண்ணி இருக்கு, வாங்க போய் தண்ணியாவது குடிக்கலாம். எல்லாரும் உடனே அது அருவி பக்கத்துல போய் நல்ல இனிப்பா இருந்த தண்ணிய குடிச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், சாயந்தரத்துக்குள்ள மேல போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து 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 எப்படியோ கஷ்டப்பட்டு சாயந்தர நேரம் அவங்க மலையோட உச்சிக்கு வந்தாங்க. மலையோட உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க நடந்து வந்த அந்த டயர்டு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தது அந்த காட்சி. மலையோட உச்சியில நிறைய வீடுங்க, நடுவுல ஒரு மரப்பாலம், மேகங்கள் எல்லாமே அந்த வீட்டை தொட்டு போய்கிட்டு இருந்துச்சு. பறவைகளோட சத்தத்தோட அந்த இடம் உண்மையிலேயே பார்க்க சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சு. பன்னு அந்த இடத்த பார்த்து, வாவ் சிச்சு ஆண்டி, நீங்க சொன்னது உண்மைதான். இங்க மேகம் எல்லாம் என் காலுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. அட அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு, அந்த வீட நான் எடுத்துக்கிறேன். ஐயோ எவ்வளவு அமைதியா இருக்கு இந்த இடம், காத்துல எந்த கலப்படமும் இல்ல. நாம பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சது. சாரி சிச்சு, இடம் இவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியாம உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டோம். அப்போ சிச்சு காக்கா நிம்மதியா பன்னுவோட பேக கீழே போட்டுட்டு, பாத்தீங்களா எல்லாரும் அவசரப்பட்டு என்ன திட்டினீங்க, நான் உங்க எல்லாரையும் ஒரு நல்ல இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. காட்டுல கிடைக்கிற பழங்கள், அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. பன்னு கிளி ரொம்பவும் சந்தோஷத்துல 4 பேக்கெட்டு சிப்ஸையே சாப்பிட்டான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் அந்த மலையை சுத்தி பார்க்க கிளம்புனாங்க. இந்த தடவை பன்னு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லல. ஏன்னா போற வழி முழுக்க நிறைய பழங்கள் சாப்பிட கிடைச்சது. அதே மாதிரி அழகான பட்டாம்பூச்சிங்களும் இருந்துச்சு. சின்ன ஆயிரக்கணக்கான செல்ஃபியை எடுத்துக்கிட்டு இருந்தான். அடுத்த 2வது நாள் ஒரு பெரிய அருவிக்கிட்ட போய் எல்லாரும் சந்தோஷமா தண்ணியில விளையாடினாங்க. மகிக்கழுகு நிறைய மீனுங்களை பிடிச்சது. அதுக்காக மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் பிடிச்சது. பன்னு மட்டும் தண்ணியில இறங்குனா எங்க முழுகிடு வேணும் அப்படிங்கிற பயத்துல கரையிலேயே இருந்தான். அடுத்த 3வது நாள் பெரிய பெரிய மரத்துல ஊஞ்சல் கட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி நேரம் நட்சத்திரத்தை பார்த்து படுத்து தூங்குனாங்க. அம்மா, நம்ம எல்லாரும் இங்கே இருந்துடலாமா? ஸ்கூலும் இல்ல, ஹோம்ஒர்க்கும் இல்ல, ஜாலியா இருக்கலாம். பணமும் இல்லடா, அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். அடுத்து 4வது நாள் எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. மலை ஏறுற அளவுக்கு மலை இறங்குறது கஷ்டமா இருக்கல. பன்னு ஈஸியா தான் இறங்கிக்கிட்டு இருந்தான். என்னடா பன்னு, மலை ஏறும்போது திட்டின, இப்ப அமைதியா இருக்க? சாரி ஆண்டி, நீங்க கூட்டிட்டு வந்த இடம் நல்லா இருக்கு, ஆனா அடுத்த தடவை லிஃப்ட் வைக்க சொல்லுங்க, அப்பதான் என்னால ஏற முடியும். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே பஸ் ஏறி வந்தாங்க. எல்லாரும் ஃப்ளைட் ஏறி உக்காந்ததும் அசதியா இருந்ததுனால நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா பன்னு மட்டும் தூங்கல. ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு மறுபடியும் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டான். எல்லாரும் ஊருக்கு வந்து சேரும்போது மறக்க முடியாத நினைவுகளோட வந்து சேர்ந்தாங்க.
மலைய கஷ்டப்பட்டு ஏறினாலும் அழகான இடத்த பாக்குறதுக்கு அவளை கஷ்டப்பட்டது சரிதான் அப்படின்னு எல்லாரும் சிச்சு காக்காவை பாராட்டினாங்க. ஹைதராபாத்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனியில பிஸியா வேலைய பார்த்துக்கிட்டு பன்னு சின்னு 2 பேரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் புஜ்ஜி உள்ள வந்தா. புஜ்ஜி ஒரு ஃபைல் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு பாஸ திட்ட ஆரம்பிச்சா. டே பன்னு, இந்த பாஸ் இருக்கிறாருல்ல, அவரு மனுஷங்கள இருந்து பிறந்தாரா இல்ல இந்த சிபியுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வந்து விழுந்தாரா? நம்ம எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு போலான்னு பார்த்தா இவரு மட்டும் டெட்லைன்ல சாட் பண்ணிருக்காரு. புஜ்ஜி, வேலை நிறைய இருக்கு, ஊருக்கு போக முடியாதுன்னு. என்ன ஆச்சு புஜ்ஜி, உன்னோட ஃபேவரட் பாஸ் இப்ப என்ன சொன்னாரு? சார், நான் பொங்கலுக்கு இந்த தடவை ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, புஜ்ஜி உனக்கு என்னென்ன பலகாரம் வேணுமோ நானே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்றாரு. இந்த ஆளு வீட்ல பொண்டாட்டியோட டார்ச்சரை தாங்க முடியாம நம்மளுக்கும் ஆபீஸுக்கு வர சொல்லி டார்ச்சரை கொடுக்கறாரு. புஜ்ஜி, இந்த பாஸ் சொல்றதெல்லாம் விடு புஜ்ஜி. முதல்ல நீ டிக்கெட்டை புக் பண்ணிக்கோ, இல்லனா லாஸ்ட் மினிட்ல புக்கிங்கும் சரி ஆகாது. ஏய் பன்னு, நீ லட்சக்கணக்குல பணத்தை சம்பாதிக்கிற, ஆனா டிக்கெட் புக் பண்ண அப்படின்னு கைய கழுவிக்கிட்டு நைஸா நவந்துடுற. சரி, நானே புக் பண்றேன் இரு. ஜி, நீ சொன்ன மாதிரி பஸ் டிக்கெட்டையே புக் பண்ணலான்னு பார்த்தா, ஐயோ ஃப்ளைட்டு கணக்குல பஸ் டிக்கெட்டுக்கும் ரேட் அதிகமாயிடுச்சு. பன்னு போனை எடுத்து ரேட்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனா. டே பன்னு, என்னடா 5000 ரூபாவா டிக்கெட்டோட விலை? ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி பஸ் டிக்கெட் எல்லாம் பண்ணா நம்மளாம் என்னடா பண்றது? இங்க பாருங்க, 1000 கணக்குல லட்சக்கணக்குல செலவானாலும் இந்த தடவை பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு போயே போறோம். அந்த பாஸ் யாரு நம்மளுக்கு ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு? நம்ம போக தான் போறோம். இந்த தடவை தலை கீழானாலும் தலை மேலையானாலும் என்னானாலும் நம்மள தடுக்க யாராலையும் முடியாது. நம்மளுக்கு இங்க அந்த செக்யூரிட்டியை தவிர வேற யாரு நம்ம ஐடி கார்டை பார்த்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறது? இந்த சாஃப்ட்வேர் தலைவலி எல்லாம் எங்க அம்மா செஞ்சு கொடுக்கற அதிர்ஷ்டத்தை சாப்பிட்டாதான் போகும். அப்படி 3 பேரும் சேர்ந்து விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏசி பஸ்ஸை புக் பண்ணிக்கிட்டு பொங்கல் அன்னைக்கு விடிய காலையில ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. பஸ் விட்டு ஊருக்குள்ள இறங்கின உடனே 3 பேரால குளிர் தாங்கவே முடியல. ஆனா பில்டப்ப மட்டும் குறைக்கவே இல்ல. 3 பேரும் கண்ணுக்கு பெரிய கண்ணாடியா சன்கிளாசஸ் மாதிரி கிளாஸ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருந்து சிட்டில போய் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறது இவங்க 3 பேர் மட்டும்தான். ஜி, நம்ம இந்த காலையில நேரத்துல கண்ணுக்கு கிளாஸ போட்டிருக்கோம். யாராவது நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்ம ரொம்ப தான் பண்றோம் போ. டே பன்னு, மூடிக்கிட்டு வரியா? யாராவது ஏன் இந்த நேரம் பார்த்து நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க சாஃப்ட்வேர் வேலை செய்யறோம், கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு தான் நாங்க கிளாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லு. ஊருக்காரங்க இவங்கள பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப புஜ்ஜி ஸ்டைலா நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிச்சுவோட கடைக்கு போனா. சிச்சு பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவளுடைய கடையில வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அடடே, யார் இது பகல்லையே கிளாஸ போட்டுக்கிட்டு? ஓ, ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறதா? ஏன் புச்சி, பழைய படத்துல வர வில்லன் மாதிரியே இருக்க. சிச்சு அத்தை, நீங்க இன்னும் இந்த கடையிலே தான் இருக்கீங்களா? நாங்க பட்டணத்துல நல்ல ஃபேன் காத்துல ஏசில உக்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீங்க இன்னும் இந்த பழைய கடையில உக்காந்துக்கிட்டு பட்டத்தை விக்கிறீங்களா? சரி சொல்லுங்க சிச்சு அத்தை, எப்படி இருக்கீங்க? ஆமா, இன்னைக்காவது பண்டிகை ஸ்பெஷல் அப்படின்னு ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்ல எப்பவும் போலதானா? அட என்ன பண்றது புஜ்ஜி, நாங்க இந்த பட்டத்தை வித்துக்கிட்டு தான் இது மூலியமா காசை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம புஜ்ஜி சாஃப்ட்வேர்ல இருந்து ஏதாவது புதுசா கொண்டு வந்திருக்கா இல்ல இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இங்க பாருங்க சிச்சு அத்தை, நாளைக்கு நாங்க பட்டம் வாங்க போறோம். அதுக்கு நீங்க தான் டிஸ்கவுண்ட்ல பட்டத்தை எங்களுக்கு விக்கணும். இல்லனா நாங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குவோம். பார்த்து பத்திரமா இருங்க. புஜ்ஜி அவருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அந்த ஊரோட பெரிய மனுஷங்களான மஹி, லூசி 2 பேரும் சைக்கிள்ல வாழையில பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி அந்த பக்கம் போறத பார்த்து அவளை அவங்க பெருசா கண்டுக்கல. என்ன லூசி அத்தை, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி திரும்பி நிக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு யாரு வேணும்? என்ன, நான் யாருன்னு தெரியலையா? அட புஜ்ஜி, நீயாமா? உன்னை நான் பார்க்கலமா, கண்ணாடி போட்டிருந்தல, அதான் அடையாளமே தெரியல.
ஏன் இவ்வளவு மெலிசாயிட்ட? பட்டணத்துல சாப்பிடுறது இல்லையா? இங்க பாருங்க அத்தை, என் கூட பேசாதீங்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போனீங்கல்ல. என்ன பாட்டி, என்ன யாருன்னு தெரியலையா? அடடே, நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி, உன்னை அடையாளமே தெரியலம்மா. நீங்க யாருமே இல்லாம இந்த ஊருக்குள்ள ஒரு நாய் கூட சத்தம் போட மாட்டேங்குது. அத கேட்டு புஜ்ஜி, அது இவ்வளவு நாளா நாங்க இல்லல, அதுக்குதான் உங்க அடுப்பு நல்லா எரிஞ்சிருக்கு போல. நான் பொங்கலுக்கு இந்த தடவை பட்டணத்துல இருந்து எங்க அம்மாவுக்கு பட்டு புடவை 10,000 காசு எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை தவிர உங்களை மாதிரி எல்லாம் வாழை இலை போட்டுக்கிட்டு எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். மகிக்கழுகு அதோட மனசுக்குள்ள, இந்த புஜ்ஜி என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்ப நான் யாருன்னு காட்ட போறேன் பாரு. ஏன் புஜ்ஜி, உங்க அம்மாவுக்காக பட்டணத்துல இருந்து 10,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, நான் பாவம் தானே, எனக்கு ஒரு சாதா புடவை கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. நீ இந்த தடவை பட்டணத்துல இருந்து எனக்கு ஏதாவது புடவைய கொண்டு வந்திருக்கிய புஜ்ஜி? ஐயோ, இந்த மகி அத்தை கிட்ட நானே சும்மா வாய கொடுத்து வம்ப இழுத்து கட்டிக்கிட்டேன். இப்போ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். ஐயோ அத்தை, இந்த ஊர்ல எல்லாம் புடவை நல்லா இல்லைங்க அத்தை. இன்னொரு தடவை நான் பட்டணத்துல இருந்து வரும்போதே உங்களுக்காக புடவைய வாங்கிட்டு வந்துடுறேன். ஏசி பஸ்ல உக்காந்துட்டு வந்தது, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அம்மா வேற எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். புஜ்ஜி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மஹி லூசி ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தியா லூசி, இந்த புஜ்ஜி ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவங்க அம்மா படுற கஷ்டத்துக்காக அந்த பொண்ணு இப்ப அவங்க அம்மாக்காக கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வந்து குடுக்குறான். ஆமா ஆமா, பாவம் துணி ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்தான். இன்னைக்கு வளர்த்ததுக்கு நல்லதே ஆச்சு. அவங்க அம்மா கஷ்டப்படாம இந்த புஜ்ஜி எல்லாமே அவங்க அம்மாக்காகவே செஞ்சு கொடுக்கறா. அப்படி அவங்க அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் புஜ்ஜி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. பட்டணத்துல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணை பார்த்து புஜ்ஜியோட அம்மா சந்தோஷப்பட்டா. வாமா புஜ்ஜி, வந்துட்டியா? உனக்காக எல்லா பலகாரத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல்ல சாப்பிடுமா. உனக்கு பிடிச்ச அதிரசம் எல்லாம் செஞ்சிருக்கேன். புஜ்ஜி வயிறார சாப்பிட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பன்னு அவளுக்கு போன் பண்ணா. புஜ்ஜி, நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியே போலாமா? ரொம்ப போர் அடிக்குது. சின்னுக்கு போன் பண்ணி லைனுக்கு வர சொல்லு. அப்போ சின்னு லைன்ல வந்தான். ஏய் சின்னு, உங்க கடையில பட்டும் லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துரு. நம்ம ஊருக்குள்ள போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம யாருன்னு காட்டணும். ஐயோ புஜ்ஜி, எனக்கு கடையில இருந்து எந்த பொருளும் எடுத்துட்டு வர முடியாது. எங்க அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் கைய காலை உடைச்சிடுவாங்க. டே சின்னு, உன்னை யாருடா சும்மா உன் கடையில இருந்து தூக்கிட்டு வர சொன்னா? காசை கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு வான்னு சொல்றோம். இங்க பாருடா, நீயே ஒரு பிஸ்னாரி. உங்ககிட்ட போய் எடுத்துட்டு வர சொல்லுமா? பிஸ்னாரி கூட்டத்துக்கே தலைவனா ஆக்கிடணும். சரிடா, வாங்கிக்கலாம். ஏ சின்னு, நீ எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். முந்தா நேத்து பிரபாஸ் அண்ணன் படத்துக்கு போனோம்ல, அந்த டிக்கெட்டை கூட நான் தானே வாங்கினேன். அந்த காசும் சேர்த்து தான் நீ கொடுக்கணும். எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்தா மட்டும்தான் இந்த தடவை நம்மளால பார்ட்டி பண்ண முடியும். புஜ்ஜி, உனக்கு சேர வேண்டிய காசெல்லாம் ஒரே தடவை கொடுத்துடுறேன். யூ டோன்ட் வரி. டே சின்னு, எல்லாரும் நம்ம தெருமுனைக்கு வந்துருங்க, எல்லாரும் பாத்துக்கலாம். சரின்னு சொல்லி அவங்க 3 பேருமே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சந்திச்சாங்க. டே சின்னு, நம்ம எல்லாரும் உட்காந்து ஸ்ப்ரைட் குடிக்கலாமா? நீ போய் பெரிய ஸ்ப்ரைட் பாட்டில் கொண்டு வா. நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துக்கிட்டு குடிக்கலாமா? என்னது 2 லிட்டரா? 2 லிட்டர் நம்ம உடம்புக்கு ஜாஸ்தி ஆயிடும். கேஸ் அதிகமா குடிக்க கூடாது. டே சின்னு, ஏன்டா நீ இவ்ளோ பிஸ்னாரியா இருக்க? நீனு பிஸ்னாரி பிராண்டுக்கே நீ ஒரு பிஸ்னாரி. நிஜமாவது பணத்தை செலவு பண்ணுடா. ஏன்டா பணத்தை செலவு பண்ணாம எங்க பின்னாடியே இப்படியே சுத்துற? உன்னால தலை வலியா இருக்கு. புஜ்ஜி அப்புறம் பன்னு 2 பேரும் காத்தாடி பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சின்னு ஸ்ப்ரைட் பாட்டில வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவனுடைய மனசுல, இந்த ஸ்ப்ரைட்டை முதல்லயே நான் கொஞ்சம் குடிச்சிடுறேன். இவங்க யாருமே வந்தா எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப பட்டம் விடுற ஜோஷ்ல இருக்காங்க. சின்னு யாருக்குமே தெரியாம பாதி பாட்டில குடிச்சிட்டு வச்சான். அப்பதான் புஜ்ஜி அங்க வந்தா. டே சின்னு, அரை பாட்டில் ஸ்ப்ரைட்ட யாருக்குமே கொடுக்காம ஒத்தையிலேயே குடிச்சு முடிச்சிட்டியே. உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். புஜ்ஜி அடிக்க வரும்போது சின்னு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்ப பன்னு காத்தாடி பறக்க விடுறதை விட்டுட்டு அவங்க பின்னாடியே போனான். அப்படி 3 பேரும் ஊரெல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. சின்னு மாட்டல.
புஜ்ஜி தான் ரொம்ப டயர்டாயி ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒருத்தர் பூம்பு மாட கூட்டிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. அவரை பார்த்ததும் சின்ன படுத்தின கோவத்துக்கும் அவனை பழித்ததுக்கவும் புஜ்ஜிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. பசப்பா நில்லுங்க, உங்களோட ஆசீர்வாதம் எங்க சின்னுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, ஊருக்குள்ள யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா? எங்கம்மா கொடுத்தாங்க? எல்லாருமே வெறும் பிஸ்னாரியா இருக்காங்க, யாருமே எதுவுமே கொடுக்கல. சரி, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த ஊருக்குள்ள சிச்சு அப்படின்னு இருக்காங்க, நீங்க போய் அவங்க கிட்ட என்ன பத்தி சொல்லாதீங்க. பன்னு சார் தான் இங்க அனுப்புனாங்க. பன்னு சார் உங்களுக்காக பெரிய யாகத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா, அதுக்கு 10 கிலோ அரிசி வேணும், காய்கறி எல்லாமே வேணும் அப்படின்னு கேளுங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க பெரிய யாகத்தையே பண்றோம், அந்த யாகத்துக்காக நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியாம்மா, சரி சரி, எனக்கு அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுப்பீங்களா? ஐயோ, சிச்சு அத்தையோட கடை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப புஜ்ஜி மனசுக்குள்ள அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போட்டோம். பன்னு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல சின்ன அந்த பக்கமா வந்தான். முகமெல்லாம் வாடி போய், என்னடா ஆச்சு, உன்னோட யாகம் சக்சஸ் ஆச்சா? இது எல்லாமே உங்களோட வேலை தானே. எங்க அம்மா பேர்ல நான் புதுசா ஏதோ யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்களே. எங்க அம்மா, டேய் உன்னால யாகம் பண்ணலாம் காசு கொடுக்க முடியும், வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாதான்னு என் கைய காலை உடைச்சிட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல புஜ்ஜியோட அப்பா ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டு வந்தாரு. அப்ப கோவத்துல இருந்த சின்ன அவரை பார்த்து ஒரு வார்த்தைய சொன்னான். எங்க அம்மாவை நீ பிஸ்னாரி அப்படின்னு சொல்றியே, உங்க அப்பா கூட சரியான பிச்சைக்காரரு தானே. வீடு வீடா போய் ஏதேதோ வேஷம் போட்டுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறாரே. அத கேட்ட உடனே புஜ்ஜியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. டேய் சின்னு, எங்க அப்பா நீ சொல்ற மாதிரி பிச்சை எடுக்கிற வேலைக்கெல்லாம் போக மாட்டாருடா. அவரு ஹரிதாஸோட வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊரு ஜனங்க எல்லாருக்கும் நல்லதே ஆகட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எப்பவுமே கோயில்ல விரதம் இருப்பாரு. இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே கொடுக்கிற தானத்தை கொண்டு வந்து இந்த ஊரு கோயில்ல கொடுத்து ஊரு ஜனங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாரு. அது அவரோட பெருமைய காட்டுது. அப்பதான் தூரத்துல இருந்த புஜ்ஜியோட அப்பா பசங்க பக்கத்துல வந்தாரு. அவரை பார்த்து சின்ன தலகுனிஞ்சே நின்னா. அப்ப அவரு இப்பதான் பன்னுவோட வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி அரிசி வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொன்னாரு. ஜி, இந்த தடவை பன்னு வீட்லயும் தானத்தை வாங்கியிருக்கேன். இந்த பண்டிகைக்கு எல்லாரும் நல்லபடியா தானம் தர்மம் பண்றாங்க. அத கேட்ட உடனே சின்னவுக்கு ரொம்பவும் கவலையாச்சு. ஐயோ அங்குள், என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கவலையா கேட்டா. அப்ப அவரு சின்னவோட தலைய தடவி இப்படி சொன்னாரு. எனக்கு தெரியும்பா, நீங்க எல்லாரும் பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க 3 பேரும் இந்த பண்டிகை அதுவுமா சொல்றேன், சந்தோஷமா ஒத்துமையா இருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த பொங்கல் பண்டிகை உங்களுக்கு நல்லதையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு பாட்டு பாடிக்கிட்டு அங்கிருந்து ஊருக்குள்ள போனாரு. கடைசியில அவரு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது துணியோட வீட்டு வாசல்ல பண்டிகை கோலம் நல்லாவே தெரிஞ்சுது. அந்த ஊர் முழுக்க இன்னைக்கு நாள் புறாவும் பண்டிகை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சின்னு, பன்னு, நம்ம ஹைதராபாத்துக்கு போய் லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறோம். இருந்தாலும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்ம ஊருக்கு வந்து பலகாரம் நம்ம மண் வாசனை இல்லனா நம்மளுக்கு சந்தோஷமே இல்ல. இந்த ஸ்பிரைட் ஃப்ராங்க் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறது, நம்ம கலாட்டா, இதுதான் நம்மளோட உண்மையான சொத்து. இந்த பாஸ்கரோட டார்ச்சர் கூட இப்ப காமெடியா தெரியுது. அத கேட்டு சின்னம் நம்ம எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அந்த வருஷம் பொங்கல் பண்டிகையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா பண்டிகைய கொண்டாடினாங்க.